Dear students, welcome to NEET Physics MAG. இதில் நம்ம ஃபஸ்ட் லெசனுக்கு ஒரு 10 வீடியோஸ் போட்டோம். இப்போ செகண்ட் லெசனுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இப்போ ரெண்டாவது வீடியோ நம்ம போடுறோம். ரைட்டா அதெல்லாம் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். அப்புறம் சம் எல்லாத்தையும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சண்டே அப்புறம் டெஸ்ட்டு ப்ரோக்ராம் இருக்குது. ஃப்ரைடே டெஸ்ட்டு அனுப்பி நினச்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஸ்டின் ஃப்ரைடே அனுப்போம். அப்புறம் சாட்டர்டே நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். சண்டே ஆன்சருக்கு கொடுப்போம். இது எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த சேனலில் நீங்கள் என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள். வேறு மற்றபடி இதில் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன சொல்லணும், இதில் நம்ம உங்களுக்கு நேரடி டியூஷன் வேணுனாலும் சரி, இல்லை அப்படின்னா ஆன்லைன் டியூஷன் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பேன். ரைட், ஓகே. இப்போ இந்த சம் நம்ம பார்ப்போம். என்ன கொடுத்துருக்கு, இந்த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் மூவிங் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் given by x equal என்ன கொடுத்துருக்கு, 10t minus 2t square கொடுத்துருக்கு. இந்த டைம் t at which momentary come to rest அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ பொசிஷன் மட்டும் கொடுத்துருக்கான். எக்ஸ் equal என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 10t 2t ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ரைட்டா, அப்போ என்ன கேட்டிருக்கு, பார்ட்டிகல் ரெஸ்ட் வருதுன்னா v equal to 0 அது தெரிஞ்சுக்கோங்க. விச் டைம் அதான். அப்போ t equal to வாட் அப்படிங்க நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்போ என்ன செய்யணும், வெலாசிட்டி equal to dx by dt அப்படின்னு நம்ம என்ன படிச்சிருப்போம், dx by dt. அப்போ என்ன செய்யணும், டிஃபரன்ஷியல் டேபிளுக்கான லாஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன், அதை அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் டிஃபரன்ஷியல் டேபிளுக்கான போடுறேன். ஒன்றும் இல்லை, என்ன அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அதாவது டி அப்படின்னு 1 அப்படின்னு போடுவோம். அப்புறம் டி ஸ்கொயர் அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் 2t, டி க்யூப் அப்படின்னா 3t ஸ்கொயர். ரைட்டா, அதுக்கான எக்ஸ்பிளேஷன் எல்லாமே முந்தின வீடியோவில் கொடுத்துருப்போம். அது போய் பாருங்கள், புரியும் புதுசாக பார்க்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், இதில் என்ன செய்யணும், டிஃபரன்ஷியேஷன் போடும்போது வி சி கூட என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வி சி கூட டி எக்ஸுக்கு பிறகு என்ன செய்யலாம், இதில் 10t மைனஸ் 2t ஸ்கொயர் அப்படின்னு போட்டு டிவைடட் பை நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் டிடி தானே. ரைட், அப்போ டிஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள். டீன்னு எவ்வளவு இதில் பார்த்தாலே தெரியுதா, அப்படியே நம்ம என்ன செய்யலாம், சப்ஸ்டிட் பண்ணி போட்டுக்கலாம். எப்படி போடலாம் அப்படின்னா இதில் டீக்கு 1, டி ஸ்கொயருக்கு நமக்கு என்னது 2t. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வந்துடும், விசி கூட இங்கே எழுதிக்குவாங்க. விசி கூட என்ன வந்தாச்சு 10 இருக்கா, 10 அப்படின்னு போட்டு டீக்கு 1, அப்போ 1 முடிஞ்சுது. அப்புறம் -2 டி ஸ்கொயருக்கு 2t. அப்போ விசி கூட என்ன வந்தாச்சு 10 - 4t அவ்வளோதானே. விசி கூட என்ன அடுத்த பக்கம் போகாமல் அப்போ என்ன வருது, விசி கூட நமக்கு பார்த்தோம்னா என்ன வருது 10 - 4t. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா வென் v equal to 0 ஸ்பீடு equal to 0 வாட் இஸ் அ டைம், அதான் கொஸ்டின். என்ன அதாவது ஸ்பீடு 0 ஆனால் அவனுடைய டைம் என்னென்னு கேட்டிருக்கான். அப்போ நம்ம என்ன செய்யணும், இதில் பார்த்தா என்ன செய்யணும், இதில் 0 equal to எப்படி போடலாம், 10 மைனஸ் நமக்கு 4t. அப்போ அந்த 4t கொண்டு வந்தால் என்ன பார்த்தீங்கன்னா 4t equal to 10 வரும். கட் பண்ணிடலாமா, t equal to என்ன வரும் 10/4. அப்போ என்னாச்சு, இது பார்த்தீங்கன்னா 5-2, இது 2-2. மறுபடி கட் பண்ணால் 2 டேபிள்ஸ் 2.5. அப்போ டைம் t equal to என்ன வந்தாச்சு 2.5 செகண்ட். இதுதான் ஆன்சர். 2.5 செகண்ட் வரும்போது என்ன செய்யும், இந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யும் நமக்கு ரெஸ்ட் ஆகிடும். அதான் கான்செப்ட், அதான் கேட்டிருக்கான். அப்போ ஆப்ஷன் பார்ப்போம் எது கரெக்ட் அப்படின்னு நம்ம என்ன கொஸ்டின்லேயே பார்ப்போம். இப்போ ஆப்ஷன் என்ன இருக்குது, 0 வராது, 2.5 இருக்குது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். இப்போ கரெக்ட் ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். புரிஞ்சுதா, இப்படி தான் என்ன செய்யும் சம் போனால் ஈஸியாக இருக்கா. இது ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட்டா, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் என்ன பாருங்கள், பார்ட்டிகல் ஸ்டார்ட் மூவிங் வித் ஆக்சலரேஷன் என்னது, ஆக்சலரேஷன் ஏ அப்படின்னு பண்ண அப்படின்னா ஆக்சலரேஷன் எப்படி நம்ம எப்படி போடணும், ஏ அப்படின்னு போட்டுக்கணும். சிம்பிள் ஆக்சலரேஷன் நமக்கு என்ன இதில் ஏ. ரைட்டா, அப்போ ஆக்சலரேஷன் ஏ கொடுத்துட்டான். ஏ ஈக்குவல் டு 2 மீட்டர்/செகண்ட் அப்படியே நமக்கு கொடுத்துருக்கு. ரைட்டா, அப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இதில் பார்த்தா அப்படின்னா த டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் 5th half second. அப்போ டி ஈக்குவல் டு 5 அப்படின்னு போட்டு வி ஈக்குவல் டு u+at இல்லை எஸ் ஈக்குவல் டு யூடி அந்த மாதிரி போட்டால் இதில் ஆன்சர் வராது. முதல்ல எந்த ஃபார்முலா சூஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ செகண்ட் ஃபார்முலா ஈக்குவேஷன் மோஷன் எடுக்கணும். u ஈக்குவல் டு யூடி எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ½ at² எடுக்கணும். அப்போ இந்த டீக்கு போய் என்னது 5ன்னு போட்டக்கூடாது, 5th செகண்டில் கேட்கல, 5th half second. அப்போ இந்த ஃபார்முலாவில் என்ன செய்யணும், இதில் போடணும், எப்படி டெக்னிக்காக போடணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸ்டார்ட்ஸ் மூவிங் இது கொடுத்தா, அப்போ ஸ்டார்ட்ஸ் அப்படின்னாலே என்னது u 0. ஸ்டார்ட்னா இனிஷியலாக 0ல் ஆரம்பிக்கும். அப்போ இந்த இடத்துல இது u 0 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ எஸ்ஸுக்கு ஃபார்முலா எப்படி உருவாக்கிட்டோம், 1/2 at² கேட்டால் ரைட். இப்போ 5ன்னு போட்டக்கூடாதுன்னா 5th half second போட்டுக்கலாம். அப்போ நான் போடுறது மாதிரி இது ஒரு பார்ட்டிக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு ஆளை இப்படி போகிறாரு, இது போகிறாரா, அப்போ இந்த t equal to 0ல் போகிறாரு. அதுக்கப்புறம் என்னது ஃபஸ்ட்டு ஹாஃப் செகண்ட், ஃபஸ்ட்டு ஹாஃப் இந்த இடத்துல இந்த ஆள் வந்துட்டார். அப்போ டி ஃபஸ்ட்டு ஹாஃப்னா 1/2. அடுத்தாக என்ன செகண்ட் இன்னொரு, அவன் அப்படி தான் 5th halfன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஹாஃபாக போகணும். இது ஃபஸ்ட்டு ஹாஃப். இப்போ செகண்ட் ஹாஃப் போனால் என்ன வரும், டி ஈக்குவல் எப்படி வரும்னா இதில் பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் டு செகண்ட் ஹாஃப் 2 × 1/2 1 செகண்ட் ஆயிரும் இல்லையா, 1 செகண்ட் செகண்ட் ஹாஃபு. அப்போ தேர்டு ஹாஃபுக்கு என்ன வந்துடும், தேர்டு ஹாஃபுக்கு 3 × 1/2. அப்போ என்னது 3/2 அப்படி தானே வரும். டைம் இதுக்கு 3/2 அப்படி வந்துகிட்டே இருக்குமா. இதுக்கு டி இதுக்கு 1, அடுத்தது 3க்கு 1/2. அதுக்கப்புறம் ஃபோர்த்துக்கு என்ன ஆயிரும், ஃபோர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வரும், நமக்கு பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் ஆயிரும். ஏன் அப்படின்னா 4th half செகண்டில் எப்படி வருது அப்படி தானே, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்புறம் 4th. இப்போ 4th போகும்போது என்ன வரும்னா பார்த்தாலே தெரியுது பாருங்கள் டைம் டி ஈக்குவல் என்ன வந்தாச்சு, இதில் பார்த்தீங்கன்னா 4 × 1/2.
அப்போ கட் பண்ண இன்னும் 2ன்னு வந்துடும். அப்போ டி சீக்வல் நமக்கு வந்து 2 செகண்டில் இங்கே வராது ரைட்டா. ஆனால் இவன் கேட்டிருக்க அதை கேட்கல. 5th ஹாஃப் செகண்ட், இந்த 5th ஹாஃப் செகண்டுக்கு இங்கே இந்த ஆள் வரும்போது எவ்வளவு, இங்கே 4th வராது, இதை கேட்கல. அப்போ 5th இதுக்குள்ளே வரும்போது என்ன இருக்கும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரியுதா? அதுதானே 5th ஹாஃப் செகண்ட். அப்போ 5th ஹாஃப் செகண்ட் அப்படின்னு வரும்போது என்னது இல்லை டி சீக்வல் என்ன வந்துடும் நல்லா பாருங்கள். டி சீக்வல் 5/2 வரும் இல்லையா, 5 × 1/2 அப்போ 5/2 அப்படி தான் போடுவோம். 5th ஹாஃப் செகண்ட்னா 5 × 1/2 அப்போ 5 × 1/2னா என்ன வந்துடும் 5 × 1 அப்போ 5/2. அப்போ இந்த இடத்துல டி சீக்வல் நமக்கு என்ன வந்துடும் 5/2 வந்துடும். சரி, அதுக்கு நான் கீழே தள்ளி கூட போகிறாங்க, நான் போட வேண்டாம், கொஞ்சம் தெளிவாக அப்படி போடுவேன். அப்போ தானே புரியும் உங்களுக்கு படிக்கும்போது. அதாவது டி சீக்வல் என்னென்னா 5 × 1/2 இஸ் நத்திங் பட் என்னது நமக்கு வந்து 5/2. அப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்கோம். அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்னா இது வரைக்கும் வராது இல்லையா, இது வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், இது வந்து S1 அப்படின்னு வச்சுக்கணும். இது வந்து முதல்ல வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல நமக்கு தேவைப்படுதா, டோட்டலாக இந்த 5 வரைக்கும் வராருல, இது வரைக்கும் வர்றது வந்து நம்ம வந்து என்ன செய்ய வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து S2ன்னு வச்சுக்கிறோம். இந்த 4 வரைக்கும் வர்றது வந்து S1 அப்படின்னு வச்சுக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்பிட்வீன் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கலாம், கொஞ்சம் டெக்னிக்காக போட்டால் ஈஸியாக போடலாம், இங்கு மாற்றி கூட நான் வந்து போடுறேன். அப்போ இதில் வந்து பார்த்தோம்னா என்ன செய்யும், இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இது வந்து இதுதான் எஸ், இதுதான் நமக்கு தேவை தானே 2. அதாவது இதுதான் 5th ஹாஃப் செகண்ட் என்ன பார்த்தா தான். அப்போ இது வந்து 1st ஹாஃப் செகண்ட், 2nd ஹாஃப் செகண்டு, 3rd ஹாஃப் செகண்டு, 4th ஹாஃப் செகண்டு, 5th தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன செய்யும், டோட்டலாக வந்து 5th எவ்வளவுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 4 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன செய்யும், அந்த 5th 5வது அந்த ஹாஃப் செகண்டில் எவ்வளவு போயிருக்காரு அப்படின்னு நமக்கு வந்து கிடச்சிரும். சரியா? அப்போ எதை பார்க்கணும், இந்த 4th ஹாஃப் செகண்டுக்கும் 5th ஹாஃப் செகண்டுக்கும் இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை நம்ம வந்து பார்க்கணும். அப்போ என்ன எழுதிடலாம் அப்படின்னா இந்த இடத்துல S = S2 வந்து 5th ஹாஃப் செகண்டா, S1 வந்து 4th ஹாஃப் செகண்ட். சரி, அப்போ வந்து லாஸ்ட் ட்ராவல் பண்ணி போகிறது என்னது 1லேருந்து 5th இது S2ங்குது, 1லேருந்து 4th வந்து S1. நல்லா புரியுதா? இன்னொருக்க கூட சொல்லுங்கள், ஏன்னா புரியாமல் படிச்சிடாதீங்க. அப்போ இதில் வந்து என்ன அப்படி வருதுன்னா நல்லா பார்க்கணும். நம்ம வந்து S2 அப்படிங்கிறது S2 அப்படிங்க வந்து பார்த்திங்கன்னா 5th ஹாஃப் செகண்ட் லாஸ்ட் போயிட்டார். என்ன S1 அப்படிங்க 4th ஹாஃப் செகண்டு. அப்போ 5th மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. அப்போ 4th சப்ட்ராக்ட் பண்ணணும் இல்லையா, அதுதான் இப்படி போட்டுருங்க ரைட்டா. அப்போ ஃபார்முலா போடும். அப்போ அடுத்த பக்கம் போகும். அப்போ அடுத்த பக்கம் இந்த இடத்துல வந்து S = என்ன வந்தாச்சு, இதில் வந்து S2 - வந்து S1 ஃபார்முலான்னு சொன்னோம்ல. எஸ்ஸுக்கு இப்போ என்ன ஃபார்முலா பார்த்தோம், S = UT + ½ U0 ஆகிடுச்சு சொன்னோம். அப்போ 1/2 AT² மட்டும் இருக்கும். என்னென்னா ஆக்சுவல் ஃபார்முலா தானே சொன்னேன். S = என்ன, இதில் வந்து UT + என்னது 1/2 AT² அப்படின்னு போடுறோம். அப்போ இங்கே U வந்து நமக்கு வந்து 0வாக இருக்குது ரைட்டா. போயிட்டா 1/2 AT² வரும். சரியா? அப்போ ரைட்டு S2 அப்படிங்கும்போது என்ன செய்யலாம், இதுக்கு வந்து 1/2 ஆக்சலேஷன் சேம் A டயத்தை வந்து T2² போடுவோம் ரைட்டா. S1க்கு வந்து 1/2 அப்புறம் இந்த A டயத்தை வந்து நமக்கு T1². அப்போ என்ன செய்யலாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 வெளியே எடுத்துருங்க, ஏயும் வெளியே எடுத்துங்க. ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, இல்லை T2² மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா T1². சரியா? அப்போ எனக்கு T1 T2 கொடுக்கலையா அப்படின்னு நினைக்கணும். மறைமுகமாக சம்மில் வந்து கொடுத்துங்க. வந்து சொல்லியிருக்காங்க 5th ஹாஃப் செகண்ட் டயக்ராம் பாருங்கள். 5th ஹாஃப் செகண்ட் வரும்போது இங்கே வந்து டைம் என்ன இருக்குது, இந்த போட்டுருக்கோம்ல, இது வந்து இதைத்தான் நம்ம வந்து T2ன்னு எடுத்துக்க போகிறோம். என்ன T2 = 5/2 புரியுதா? அப்புறம் இதை T1, இது 4th ஹாஃப் செகண்ட். 4th ஹாஃப் செகண்ட் எப்படி வருது நமக்கு வந்து பார்த்தோன்னா 4 × 1/2 அப்போ 2 தானே வரும். நான் போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது T1. அப்போ T2 வந்து 5/2 நல்லா புரியுதா. T1 வந்து 2 அப்படி போடுங்க, ரொம்ப ஈஸியான சம். அப்போ இதில் வந்து பார்த்தா நமக்கு என்ன தெரிஞ்சுட்டு அப்படின்னா இந்த இடத்துல வந்து மேனேஜ் வந்து போட்டுக்கிறோம் அந்த வேல்யூ வந்து. அப்போ என்ன தெரியுது, இந்த வேல்யூ வந்து T1 வந்து நமக்கு வந்து 2, T2 = என்ன வந்தாச்சு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5. அப்போ சப்ஸ்டிட்யூட் A வந்து கொடுத்துருக்காமல, A வந்து 2 தானே கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் பாருங்கள் A = நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 m/s² கொடுத்துருக்கான். ஆக்சலரேஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா நான் காட்டுறேன், பார்த்துட்டு போய் வரோம். நான் கொடுத்துருக்காங்களா ஆக்சலரேஷனாக இருக்கா, இதுதான் A 2 m/s². அது அப்படியே என்ன செய்யலாம் போடலாமா? ரைட், போடும்போது ஆன்சர் எப்படி ஈஸியாக வருது பாருங்கள். அப்போ 1/2 × 2 ரைட்டா. இங்கே T2 என்ன இருக்குது, T2 வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா 2.5² இங்கே வந்து 2² எப்படி இதெல்லாம் கட் ஆகும், 2 கட் ஆகிரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறதே 2.5² 2² இருக்குது. அப்போ அடுத்த பக்கம் போவோம். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது நமக்கு 2.5² - 2². நீங்கள் எல்லாமே இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. எந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, இது A² - B² படிச்சிருப்போமா. அப்போ என்ன போடலாம், A + P என்னது நமக்கு வந்து A - P அப்படின்னு போடலாம்ல. அப்போ அந்த ஃபார்முலா அப்படி போட்டிங்கன்னா இது ஏன்னு வச்சுக்கோ, அப்படி தானே. இது A ஃபேக்டர், இது B. ஆக்சலேஷன் எடுத்துகிட்டா ஃபேக்டர் மேத்ஸில் உள்ள ஃபார்முலா இது என்ன, AB 2 ஃபேக்டர். அப்போ 2.5 + 2 இந்த என்ன வச்சு இந்த இடத்துல நமக்கு 2.5 - 2. அப்போ 2.5 + 2 வந்து 4.5 அப்படின்னு ஆயிரும். 2.5 - 2 வந்து நமக்கு வந்து 0.5 தானே வரும் ரைட்டா. அப்போ நமக்கு வந்து தெரியும் 0.5னாலே பெரிய ஒரு கஷ்டம் கிடையாது. அது 1/2ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ இப்போ இப்படி போட போகிற 4.5 × 1/2ன்னு போடுங்க. இப்போ போட்டால் இதை கட் பண்ணுங்கள். அப்போ 2 போட்டால் 2 2 4 ரைட் முடிஞ்சுதா. 5ல் எத்தனை 2 இருக்குது 2. அப்போ 2 2 4 ரிமைண்டர் 1 இருக்கா. அப்போ 10. அப்போ 5 to 10 வேலை முடிஞ்சுதா. அப்போ ஆன்சர் வந்து என்ன வந்தாச்சு, எஸ். அந்த டிஸ்டன்ஸ் 5th ஹாஃப் செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு, 2.25 மீட்டர். புரியுதா. அப்படி 2.25 மீட்டர் ஆப்ஷன் வந்திருக்கான்னு நம்ம என்ன செய்யும் இப்போ வந்து பார்ப்போம்.
2 பாயிண்டில் வந்து 25 மீட்டர். டிஸ்டன்ஸில் மீட்டரில் போகணும். என்ன ஆப்ஷனை போய் இப்போ கொஷினில் பார்ப்போம் இருக்குன்ட்டு. பாருங்கள் 1.25 வராது இல்லையா, முடிஞ்சுது. செகண்ட் 2.1 மற்ற வராது. அப்போ 2.25. அப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் முடிஞ்சுதா. அப்போ அந்த கொஷினுக்கு நமக்கு ஆப்ஷன் வந்து என்ன கிடச்சிருக்கு இதில் வந்து பார்த்தா இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து 2. அப்போ ஆப்ஷன் இதில் வந்து நமக்கு வந்து 2. சரியா, ரைட், ஓகே. இந்த சம்மில் என்ன கொடுத்துருங்க அப்படின்னு பாருங்கள். இந்த சம்மில் என்ன கொடுத்தா, அந்த இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள் u at t = 0 and acceleration a is given by alpha t 3/2. which of the following relation valid? அதாவது இதில் எது வேலிட் அப்படின்னு கேட்டுருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும் தவிர மற்றவெல்லாம் இதில் பெரிய ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன கொடுத்துருக்கு இந்த பார்த்தீங்களா, ஆக்சலரேஷன் என்னது, ஆக்சலரேஷன் கிவன் பை ஆல்ஃபா டி. அப்போ நம்ம என்ன எழுதணும், a = alpha t 3/2. இவ்வளோ மட்டும் தான் நம்ம எழுதணும். இதுதான் நம்முடைய வேலை, முடிஞ்சுதா. இதுலேருந்து ஈஸியாக எந்த ஈக்குவேஷன் வேல்யூன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஆக்சலரேஷன் ஃபார்முலா கண்டுபிடிச்சோம்ல, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி dv/dt. அப்போ இந்த ஏக்கு மேலே தூக்கி போடு. அப்போ என்ன வந்தாச்சு, இப்போ இதில் வந்து பார்த்தா அப்படின்னா உனக்கு t/dt கூட என்ன வந்து நமக்கு வந்து alpha t 3/2, ரைட்டா. இப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, என்ன கேட்டிருந்தோம், இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள் u அண்ட் ஆக்சலரேஷன் a is given by 3/2. which of the following relation? இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு சொல்லிட்டான், ஆக்சலரேஷன் alpha t 3/2 இந்த ஈக்குவேஷனில் எது. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அதுதானே ஃபைனல் வெலாசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் u அண்டு ஏன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் கொஸ்டின். சரியா, இன்னும் உட்காந்துக்க ஃபைனல் வெலாசிட்டி அதை மட்டும் வச்சுட்டு டிடி அந்த பக்கம் கொண்டு வா. அப்போ என்ன ஒரு இதில் வந்து போட்டோன்னா அங்கே பாரு. அப்போ இதில் போட்டால் டிவிசி கூட என்ன வந்தாச்சு, இதில் வந்து டிவிசி கொடுத்து நமக்கு என்ன வந்துடும், ஆல்ஃபா டி நமக்கு இந்த பக்கத்தில் 3/2 × dt. இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஃபார்மேட் வந்துன்னா இன்டகிரேஷன் பண்ணணும். இன்டகிரேஷனாக ஒன்றும் இல்லை, இன்டகிரேஷனாக மேத்ஸு படிக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. மேத்ஸ் எல்லாம் இன்டகிரேஷன் போடலாம். எப்படி சொல்லித்தரேன் பாருங்கள். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இது ஒரு பெரிய ராடுன்னு வச்சுக்கிறோம். இந்த ராடு லென்த்து வந்து எல், சரியா, அப்படி வச்சுக்கிறோம். அது சின்ன சின்ன உடைக்கும், டிஎல் சின்ன சின்ன பீஸாக அப்படி வெட்டுதோம். டிஎல் நிறைய பீஸாக வெட்டுதோம். அப்போ என்னென்ன எல் = டிஎல் + டிஎல் எத்தனை பீஸ் நமக்கு தெரியாது இல்லையா, அப் டு டிஎல்னு போடலாமா. சம்மேஷன் தான் வேறு இல்லை. அப்போ எல் = சம்மேஷனாக டிஎல்னு போடுவோம்ல. இப்போ எல் = அதே மாதிரி இது வந்து இப்போ சம்மேஷனாக டிஎல் போடுவோம் இல்லையா. அந்த சம்மேஷன் தூர விட்டுட்டு நீ அந்த இன்டகிரேஷன் அதை அடிஷன் அவ்வளோ. அப்போ என்ன பண்ணுங்க, இந்த சிம்பிள் இது இன்டகிரல் சிம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த டிஎல் இதுதான் வந்து இன்டகிரேஷன். சரியா, எல்லுக்கு டிஎல்னு கொடுத்தா இதுக்கு வேறு ஒரு ஃபார்முலா இருக்குது. எப்படி கொடுத்தா நமக்கு அந்த ஃபார்முலா அந்த பக்கம் எழுதும். என்ன ஃபார்முலா அப்படின்னா நமக்கு வந்து பாருங்கள், ஃபார்முலா இன்டகிரேஷனுக்கு என்ன எழுதுவோம்னா, ஃபார்முலா வந்து இது சிம்பிள் ஃபார்முலா. இன்டகிரல் x⁻n dx அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா xn + 1 / n+1. இதுதான் வந்து ஃபார்முலா. டிவைடட் பை நமக்கு வந்து n+1, ரைட்டா. என்னோட வேல்யூ இருந்துச்சு நாட் ஈக்குவல் டு -1 இருக்கக்கூடாது. ஏன் -1 இருந்ததுன்னா என்னுக்கு -1 போடு, -1 0 ஆயிரும். அப்போ கீழே 0 ஆயிருமா. அதுக்கு வேறு ஃபார்முலா இருக்குது, வரும்போது சொல்ல log xன்னு வரும். 1 / என்னது எக்ஸ் வந்து என்னது நமக்கு வந்து -1 அப்படின்னா dx/xன்னு வரும். அதுக்கு log xன்னு போடுவோம், log, சரியா, ln x அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம வரும்போது சொல்லி இப்போலாம் அதை பற்றி கவலைப்படணும், கொஞ்சம் லேட்டாக தான் போட்டுக்கலாம் அதை. அப்போது இதில் வந்து டிவி வந்துட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்டெக்ரல் ஃபார்முலா போடலாம். இப்போ டேக் இன்டெகிரேஷன் போத் சைட். அப்போ இன்டெக்ரலாக டிவி இங்கே பாருங்கள், டிஎல்னு இருந்தால் எல்லா, அப்போ டிவினா வின்னு போடலாம். எப்படி உங்களுக்கு தெரியுதா. அப்போ இதில் இன்டெக்ரல் ஆஃப் ஆல்ஃபா என்னது t 3/2 dt, ரைட்டா. அடுத்த பக்கம் போவோம். அப்போ இதில் வந்து போட்டாச்சு இன்டெக்ரல் என்ன வந்துருக்கு, டிவி = என்ன வந்து இன்டெகிரேஷன்லையும் டிஃபரன்ஷியேஷன் என்னென்னா கான்ஸ்டன்ட்டை வெளியேற்று. ஆல்ஃபா இஸ் கான்ஸ்டன்ட். எப்படி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும், அதுக்கு மேத்ஸ்குள்ளே படிக்க வேண்டாம், கொஞ்சம் நீங்கள் யோசிச்சாலே போதும். இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள், டிடின்னு ஒன்று வந்திருக்கா. இந்த சிம்பிள் இன்டெகிரேஷன் எடுங்கன்னு சொல்லுது. இந்த டிடி வித் ரெஸ்பெக்ட் டு வாட், டிடியை பொறுத்து எடுக்கணும் வித் ரெஸ்பெக்ட். அப்போ டிடி அந்த டிடி டி தவிர மற்ற எல்லாம் கான்ஸ்டன்ட். அப்போ இங்கே இந்த டி எடுத்துடக்கூடாது, இது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, தூர தூக்கிடக்கூடாது. இந்த ஆல்ஃபா கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துங்க. ஏன்னா டியை தவிர எது வந்தாலுமே கான்ஸ்டன்ட், அது ஏ வந்தாலும் பி வந்தாலும். அப்போ ஆல்ஃபா கான்ஸ்டன்ட். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் என்ன போட்டாச்சு, லிமிட் போட்டாச்சா, t 3/2 வேல்யூ போட்டாச்சா 3/2 dt. இப்போ லிமிட் வந்து போடணும். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன செய்யணும், இப்போ இந்த ஒரு பால் இப்படின்னு போகணும்னு வச்சுக்கிறோமே. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி u, ஃபைனல் வெலாசிட்டி v, இனிஷியல் டைம் t = 0, ஃபைனல் டைம் t = என்னது t. அப்போ டைம் பாருங்கள் 0 to t. லிமிட் இப்படி தான் போகணும் இன்டெகிரேஷன். இனிஷியல் வெலாசிட்டி பாருங்கள் u, ஃபைனல் வெலாசிட்டி v, ரைட், ஓகே. இப்போ நம்ம சொன்னோம்ல, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு சொன்னோம் என்ன சொன்னால், இன்டெக்ரல் டிஎல்னா எல்லுன்னு ஒரு ராடு வச்சு சொன்னோமா, அதே மாதிரி தான். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் டிவிசி கூட என்ன செய்யலாம், வின்னு போட்டலாமா. அப்போ வின்னு போட்டு இந்த லிமிட்டை போடணும். இதை லிமிட் ஆஃப் இன்டெகிரேஷன் சொல்லுவாங்க. அப்பர் லிமிட், லோயர் லிமிட். அப்போ சப்ஸ்டிட்யூட் எப்படி ரொம்ப ஈஸி, அது மாதிரி ஈஸி ஒன்றுமே கிடையாது. அப்போ அதுக்கடுத்தா இது போடணும்ல, இது போடணும் எப்படி அப்படின்னா அந்த ஃபார்முலா நான் சொன்னேன், அந்த ஃபார்முலா ஞாபகம் வேறு எங்கிட்ட வந்து போடுறேன். எப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம், இன்டெக்ரல் x⁻n dx அப்படின்னா எப்படி படித்தோம், xn+1 / n+1 இதானே. இந்த இன்டெகிரேஷன் என்ன, இன்டெக்ரல் லிமிட் இருக்குன்னு அப்புறம் போட்டுக்கலாம். t 3/2 × dt இருக்கா, x கூட t இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ x வரது t, n வரது 3/2 இருக்குது. அப்போ 3/2 + 1 / 3/2 + 1, புரியுதா, ரைட். அப்போ எப்படி போடலாம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தோம்னா ஈஸியான இதில் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம்.
ரைட். அப்போ என்ன சொன்ன பவரில் 3/2 இருந்துச்சு நம்ம வந்து ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சு. சரி, அதை வந்து இப்போ வந்து போடுவோம். கரெக்ட். அப்போ இருக்குது. அப்போ இதில் வந்து பார்த்தா என்ன வருது, இதில் வந்து நம்ம இப்போ எப்படி செய்ய போகிறோம், என்ன இருக்கலாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இதில் வந்து பாருங்கள் 3/2 + 1. அப்போ 3/2 + 1 என்ன வந்துடும், 5/2. கரெக்டாக என்ன வருது, அப்படி தானே வரும். 3/2 + 1 வந்து 5/2, கீழையும் 5/2 அப்படின்னு வந்துடும். அவ்வளோ அந்த வேல்யூ போட்டால் இன்டகிரேஷன் வந்து முடிஞ்சு. சரியா, புரியலாம். மறுபடியும் ஒருக்கா பாருங்கள், புரியுங்கன்னா வீடியோ வந்து இன்னொருக்கா பார்த்தா என்ன உங்களுக்கு வந்து தன்னால் புரிய போகுது. சரியா, ரைட். பாருங்கள். அப்போ இதில் வந்து இப்போ இந்த வேல்யூஸ் நம்ம என்ன இதில் வந்து போடுறோம். கரெக்ட். அப்போ இது இப்போ என்ன ஆட் பண்ண சொன்னீங்க இருக்கா, போட்டாச்சு டிடி அப்படின்னு போட்டு என்ன ஆட் பண்ண. அப்போ 3/2னா என்ன வந்து 3/2னா இந்த எலிசியம் எடுத்தால் இங்கே 2 அங்கே போயிரும்ல. அப்போ 5/2 கீழே வந்து 5/2. அப்போ ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்களா, t × 5/2 டிவைடட் பை 5/2. இதுதான் என்னுடைய ஆன்சர், 5/2. சரியா, அப்போ இன்டகிரேஷன் என்ன செஞ்சு நம்ம வந்து எதுக்கு போட்டாச்சு, இந்த t 3/2 போட்டாச்சு. அப்போ ஆல்ஃபா இந்த பக்கம் அப்படி உட்காந்துருக்கும். இன்டகிரேஷன் கண்டுபிடிச்ச வேல்யூ என்னது, இங்கே பாருங்கள், t வந்து 5/2 டிவைடட் பை 5/2. லிமிட் வந்து லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் 0 அப்படி போடணும். இப்போ அடுத்த பக்கம் போயிடும். போயிட்டா என்னச்சு நமக்கு ஆன்சர் என்னச்சு தன்னப்பலம் வந்துடும். ரைட்டா, சரி பாருங்கள். இங்கே ஒன்று தெரியுதா உங்களுக்கு கண்ணுக்கு, என்ன தெரியுது, இந்த இடத்துல வந்து 5/2 கீழே இருக்கா, டிவிஷன் பை டிவிஷன் ரெசிப்ரோக்கலாக மல்டிப்ளிகேஷன் மேத்ஸில் படிச்சுப்போம். 5/8 டிவைட் பை 3/7 வச்சுக்கோங்க. இது எப்படி எழுதுவேன், இது எழுதும்போது இதை 3/8 இது மேலே வந்து 5/8ன்னு போட்டுட்டு என்ன செய்வோம், இந்த மேலே வந்து என்ன செய்யுது, நம்ம வந்து 5/8ன்னு அதை போடுறோம். அதை ஒன்றும் செய்ய மாட்டோம். சரியா, அப்போ மேலே உள்ள என்ன செய்யுது, எப்படி எழுதணும்னா இது வந்து மேலே உள்ள வந்து 5/8 போட்டு கீழே 3/7 இருக்குல்ல, இதை என்ன செய்யும் 7/7 3/7 7/3ன்னு போடுவோம். டிவிஷன் பை டிவிஷன் ரெசிப்ரோக்கலாக மல்டிப்ளிகேஷன் அதே ரூல்ஸை தான் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம். அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி போட்டிருக்கோமா, மேலே 5/8 கீழே இந்த மல்டிப்ளிகேஷன், இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் மாறுதா, மாறும்போது 3/7 எப்படி மாறுது, 7/3ன்னு மாறுது. டிவிஷன் பை டிவிஷன் ரெசிப்ரோக்கலாக மல்டிப்ளிகேஷன் மேத்ஸில் சொல்லி கொடுப்போம். அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அடுத்த பக்கத்தை போடுறோன்னே. சரி, லிமிட் அப்புறம் அப்ளை பண்ண சொல்லித்தரேன். அதுக்கு தான் ரூல்ஸ் ரொம்ப ஈஸியாக, பெரிய பிரச்சனை இல்லை. அப்போ லிமிட் அப்படியே வச்சுக்கோ. அப்போ இதில் யூவி அப்படின்னு வச்சுக்கிட்டு இந்த இங்கே வெளியே கொண்டு வர நம்ம நம்பரை மட்டும் பண்ணிடுவோம். இங்கே ஆல்ஃபா அப்படி இருக்கா, அப்போ என்ன ஆகுது, இதையும் இப்படி போட்டு என்ன செய்யணும், இதில் வந்து t 5/2 அப்படி தானே, இதில் வந்து t வந்து 5/2 அப்படின்னு போட்டு இதுக்கு லிமிட் 0 to t இருக்குது. நான் சொன்ன மாதிரி நம்பரை மட்டும் என்ன செய்ய போகிறோம், அந்த வச்சில் 5/2 மேலே வரல 2/5 மாறலாம். கரெக்டாக, டிவிஷன் பை டிவிஷன் ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளிகேஷன். சரி, ஹவு டு அப்ளை லிமிட் அப்படிங்க சொல்லி தரேன். ஹவு டு அப்ளை லிமிட் மேத்ஸ் குரூப்காரங்களும் தெரியும். சரி, அதில் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருப்பேன். மற்றவங்க சயின்ஸ் குரூப் உள்ளவங்க இப்போ இன்சியலில் வந்து படிக்க போய் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி தானே. ஹவு டு அப்ளை நமக்கு என்னது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் இன் இன்டகிரேஷன் ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எப்படி லிமிட் அப்ளை பண்ணால், இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இப்படி ஒரு ஃபேக்டர் கொடுக்காம 7/, ஒன்றுமே பயப்படணும். இதுக்கு அப்பர் லிமிட்னு சொல்லுவாங்க. தலையில் மேலே இருக்கிற அது அப்பர், இங்கே அவருடைய காலில் கிடக்கு லோயர் லிமிட். சரியா, அப்போ லிமிட் அப்ளை பண்ண என்னென்னா அப்பர் மைனஸ் லோயர், தலை மைனஸ் கால், அவ்வளோதானே, அப்பர் மைனஸ் லோயர். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, அப்போ எக்ஸுக்கு பதிலாக போடணும் 7, அப்புறம் எக்ஸுக்கு பதிலாக 5, அப்போ வேல்யூ வந்து 2, அவ்வளோ. இதுதான் லிமிட் வந்து அப்ளை பண்ண லிமிட், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுருக்கும் லிமிட் அப்ளை பண்ணால் விக்கு பதிலாக வி, இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. இதில் இன்னொரு ஆச்சரியமான சம்பவம் இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு x3ன்னு கொடுத்தா எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ்னு விட்டால் எக்ஸ்னு தான் வரும், ஒயின்னு வந்துடாது. என்ன 2x போடக்கூடாது, ஆட் பண்ணக்கூடாது, சப்ஸ்டியூட் பண்ணணும் பதிலீடா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ், இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3 அப்படி தானே போடணும். x + 3ன்னு போடலையா, அப்போ என்ன செய்யணும், அது பதிலாக போகணும் x, அப்போ x - 3 வரும். அப்போ இங்கே வீனா விக்கு பதிலாக வி தான் வரப்போ. அப்போ அடுத்த பக்கம் போவோம். அப்போ நமக்கு என்ன வந்துச்சு, வி லோயர் லிமிட் யூ எப்படி வந்துட்டு. ரைட்டா, இந்த இடத்துல யாருக்கா 2/5 கொண்டு வாங்க, 2α/5 அப்படின்னு போடுவோம். என்ன ரைட்டா, 2α/5 என்ன புரியலை அப்படின்னா மறுபடியும் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். திண்டு பார்க்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட்டா, இப்போ இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணுவோம். எப்படி பண்ண போகிறோம், அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 5/2 இருக்கா, 5/2 டீக்கு டீன்னு தான் போகணும். அதுதான் சொல்லுங்க, இங்கே டி இருந்தால் இங்கே இந்த 5/2 இங்கே டி தான் இருக்குது. இந்த டீக்கு பதிலாக t 5/2 இங்கே டீயை தான் ஒன்று வேறு எதுவும் போட்டுறக்கூடாது. என்ன நம்மகிட்ட இஷ்டத்துக்கு டீக்கு பதிலாக என்ன செய்யக்கூடாது, ABCD அப்படின்னா நம்ம தெரிஞ்ச இடத்துல எழுதி வச்சிடக்கூடாது. அங்கே டி இருந்தால் டி தான் போடணும். அப்போ இந்த டீக்கு போய் டி, அப்போ அது t/5 தான் வரப்போகுது. வெரி குட், புரியுதா. 5/2க்கு நம்பர் அது அப்படி நம்ம வந்து போட்டோம். அப்போ என்ன இருக்குது, இந்த இடத்துல வந்து t⁴ அப்படியே வரும். அதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மாற்றிடக்கூடாது. ரைட்டா, சரி ரைட். அப்போ அப்படி போடுவோமா, கரெக்ட். அப்போ டீக்கு டி தானே சொல்லுங்க. அப்போ டீக்கு டி தலையில் என்ன இருக்குது 5/2, அதை போடக்கூடாது. கான்ஸ்டன்ட் போய் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து வேரியபிள் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். கான்ஸ்டன்ட் நீங்கள் பண்ணியிருக்கோம் பண்ண மாட்டோம். அப்போ அது 5/2 அப்படி தான் இருக்குது. டீக்கு பதில் டி போட்டாச்சு. ரைட், மைனஸ் அப்படின்னு போட்டு இது என்னது லோயர் லிமிட் போடணும் இல்லையா. லோயர் லிமிட்டு 0 5/2 என்ன அது வேல்யூ வந்து நமக்கு வந்து 0 தான். இது பிரச்சனை தேவையில்லாது. அப்போ அதை விட்டுடலாம். அப்போ அதில் முண்டிக்கிட்டு என்ன செய்ய வேண்டாம், வாழ்க்கையில் டயத்தை வேஸ்ட் பண்ணணும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிட்டத்தட்ட வந்த மாதிரி தான் இருக்குது, போடுறோம். இப்போ v - u = என்ன வந்து பார்த்தீங்களா, இது எப்படி எழுதலாம், இது வந்து 2/5 அப்படின்ட்டு ஆல்ஃபா t 5/2. நமக்கு v தானே கேட்டிருக்கான் கொஸ்டினில், u கேட்கல. என்ன v தான் கேட்டிருக்கான். v இன் டேர்ம்ஸ் ஆஃப் u அண்டு a கேட்டிருக்கான். அப்போ v = வாட், அப்போ v எங்கே வச்சுட்டு u அங்கே கொண்டு வாங்க. அப்போ u ப்ளஸ் இந்த இடத்துல வந்து
2/5 ஆல்ஃபா டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து 5/2 கரெக்டாக. ரைட், ஆப்ஷன் வந்திருக்கா அப்படின்னு நம்ம என்ன இப்போ வந்து பார்ப்போம். பார்த்துட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வேலை முடிஞ்சு. ரைட்டாக பார்ப்போம். ரைட், கொஸ்டின் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது? u ப்ளஸ் ஆல்ஃபா வரல, நம்ம 2/5 வரணும். அப்போ இது வரல, ஒரு வெட்டு. அப்போ இது 3/2 வந்துருக்கு. நோ. அப்போ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தா u 2/5 t 5/2 நம்ம சொன்னது அதே வந்து ஃபோர்த் வராதுல u ப்ளஸ் 2/2 காணும். அப்போ ஆப்ஷன் வந்து என்னது நமக்கு 3 தான் இங்கே வந்து கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? அப்போ ஆப்ஷன் வந்து நமக்கு இதில் வந்து தேர்ட் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? ரைட்டா, அப்போ போடலாமா? சரி பாருங்க. அப்போ நமக்கு ஆன்சர் வந்தாச்சு. ரைட்டா? அப்போ ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து 5. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 5. இந்த சம்பளம் என்ன கொடுத்துக்கு? ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஃபார் ரெஸ்ட் ஃப்ரம் எ ஸ்டேஷன் வித் ஆக்சிலேஷன் 0.2 ரெஸ்ட்லேருந்து ஆக்சிலேட் ஆகி போகுது. அப்போ இந்த ட்ரெயின் இந்த ஸ்டேஷன்லேருந்து நமக்கு வந்து போகுது. அப்படி தானே? அதை நம்ம என்ன செய்வோம் வந்து மெயினாக வந்து போடுவோம். ட்ரெயின் என்ன ஒரு ஸ்டேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு. அப்படி தானே? அப்போ இந்த ஸ்டேஷன் வந்து ஏங்க ஸ்டேஷன், இங்கே ஏங்கையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு போகுது. ஆக்சலரேஷன் வேறு என்னது? இன்க்ரீஸ் என்னது? ஆக்சிலேஷன் இன்க்ரீஸ், பாசிட்டிவ் ஆக்சிலேஷன் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன செய்யுது பார்த்தீங்களா? அப்போ வந்து இதுதான் அது ஆக்சிலேஷன் ஆல்ஃபா அப்படின்னு போடுறது வழக்கம். இது ஃபார்முலாவுக்கு சொல்லித்தரேன். ஸ்ட்ரைட் ட்ராக்கில் நேர போகுது. கம் டு ரெஸ்ட் ஆஃப்டர் அட்டைனிங் மேக்ஸிமம் ஸ்பீடு போயிடுச்சு. மேக்ஸிமம் போயிட்டா அப்புறம் ரெஸ்ட் எப்படி வருது? அனதர் ஸ்டேஷன் வந்து ரிட்டார்டேஷன் நெகட்டிவ் ஆக்சிலேஷன் பார்த்தீங்களா? பீட்டா நெகட்டிவ் ஆக்சிலேஷன் மைனஸ் போடணும். நம்ம வந்து வேல்யூ மட்டும் மைனஸ் போட மாட்டோம், டவுனில் வரனால நெகட்டிவ் ஆக்சிலேஷன் பீட்டா. ரைட்டா? வந்து பியில் வந்து ரெஸ்ட் ஆகிடுச்சு. என்ன டிஸ்டன்ஸ் வித் ஸ்டேஷன் எஸ் வந்து கேட்டிருக்கான். இதுக்குன்னு ஒரு டைம் ஆகிருக்கும் இல்லையா? கண்டிப்பாக ஆகிருக்கும். ஏன்னா டைம் ஆகிருக்கும். அப்போ அதுக்கு இது டைட்டாக ரிலேட் பண்ணி டிஸ்டன்ஸ் ரிலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து இந்த ஃபார்முலா போட்டால் முடிஞ்சுது. எப்படி 1/2 எஸ் ஈக்குவல் டு என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1/2 போட்டுக்கோங்க. நான் ஃபார்முலா கட்டாங்க 1/2. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டி ஸ்கொயர். அவ்வளோதான். இந்த ஃபார்முலா போட்டால் ஈஸியாக இருந்துச்சு, நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். டெரிவேஷனுக்கு டைமாக ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதை போட்டு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இல்லை ஆல்ஃபாங்கிறது ஆக்சிலேஷன், பீட்டாங்க டீசலரேஷன். ஆல்ஃபா வந்து ஆக்சலரேஷன் சரியா? இது வந்து ஆக்சிலேஷன் சொல்லுவோம். பீட்டா வந்து டீசலரேஷன் சொன்னோம்ல. இதில் வந்து டீசலரேஷன் நெகட்டிவ் ஆக்சிலேஷன் ரிட்டார்டேஷன் சொல்லலாம். ஆனால் டீசலரேஷனும் ரிட்டார்டேஷனும் ஒன்று தான். ரிட்டார்டேஷன் இன்னொரு பேர் தான் நம்ம டீசலரேஷன் சொல்லணும். டீசலரேஷன் அப்படின்னு சில கொடுத்துருவோம். அப்போ அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? டீசலரேஷனும் ரிட்டார்டேஷன் நமக்கு வந்து ஒன்று அப்படிங்க நீங்கள் முதல்ல மெயினாக வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ ஆக்சிலேஷன் சொல்லலாம், இல்லை என்ன சொல்லலாம் வந்து டீசலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். தெரிஞ்சுக்கோங்க டீசலரேஷன். ரைட்டா? கரெக்ட். இப்போ இந்த வேல்யூலாம் கொடுத்துருக்கான். போட்டோன்னா அப்படி நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அடுத்த பக்கத்தில் நம்ம வந்து போடுவோம். என்ன கொடுத்துருக்கு? ஃபார்முலா ஒரு கிடைக்கிறோமா? எஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டியனு நமக்கு வந்து டி ஸ்கொயர். என்ன கொடுத்துருக்கான்? ஆல்ஃபா 0.2 மீட்டர் பை செகண்ட் பார்த்தோம். பீட்டானது நமக்கு 0.4 மீட்டர் பை செகண்ட் கேட்டால் டி வந்து என்ன கொடுத்துருக்கு? டி வந்து நமக்கு கொடுத்துருக்க வந்து டைம் half an hour அப்படிங்கும்போது அது வந்து 30 minutes தான். எல்லாருக்குமே தெரியும். மினிட் செகண்ட் இதெல்லாம் செகண்டில் உட்காந்துருக்கு. அப்போ செகண்டாக மாற்றும் போது ஒரு மினிட்டுக்கு வந்து 60 செகண்ட் தெரியும். அப்போ 60 years. அப்போ 1800 செகண்ட். ரைட், டைம் வந்து கிடச்சாச்சு. ரைட், இப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோம். 1/2 ஆல்ஃபாவுக்கு வந்து 0.2 பீட்டாவுக்கு வந்து 0.4 கீழே வந்து 0.2 ப்ளஸ் வந்து 0.4. ரைட்டா? போட்டு இங்கே டைம் ஸ்கொயர் பண்ணலாம். என்ன செகண்ட் வந்துருக்கு? 1000 வந்து 800 செகண்ட் இல்லையா? இப்போ 1800 செகண்ட் இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம பண்ண முடிஞ்ச இதில் வந்து இந்த 2வையும் இதையும் கட் பண்ணிடலாம் இல்லையா? அப்போ 0.1 வந்துடும். அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா 0.4 0.1 மல்டிபிள் என்ன வந்துடும்? 1 பண்ணால் 1 × 4 4ன்னு வரும். பாயிண்ட் ஒரு டிஜிட் வச்சா தப்பாயிரும் இல்லையா? 2 டிஜிட் இருக்குது, 2 இருக்குல்ல, மல்டிபிளேஷன் பண்ணக்கூடிய ஃபேக்டர். அப்போ 0 போட்டு 0.4 முடிஞ்சுதா? அவ்வளோ. அப்போ இதில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.04 கீழே ஆட் பண்ணால் 0.6. இது 18 எப்படி இருக்கலாம்? 18 இது வந்து 10⁻2 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்கொயர் போட்டதுக்கு. அவ்வளோ. ரைட், இப்போ வந்து இங்கே தான் பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா டினாமினேட்டர் இருக்குது, இப்போ பாயிண்ட் இருக்குது, டெசிமல் வந்து ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் ஆன்சர் வரும். அப்போ என்ன செய்யும்? 10ஆல் மல்டி பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணால் என்ன செய்யும்? டினாமினேட்டரில் என்ன செய்யும்? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எது போயிடும்? அந்த டெசிமல் போயிடும். அப்போ அதை நம்ம வந்து செய்வோம். இப்போ மேலே வந்து 0.04 அதையும் 10ஆல் மல்டி பண்ணிக்கணும். ஏன்னா கீழே உள்ளதை 0.6 10ஆல் மல்டி பண்ணணும் இல்லையா? அப்போ ஈக்குவேஷன் வேல்யூ மாறக்கூடாது. அப்போ டிவைட் அண்ட் மல்டிபிள் வித் 10. இந்த 18 10 போட்டு அப்படியே இருக்கட்டும், அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 இருக்கா? 18 ஸ்கொயர் 10⁻2 ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதலாம்ல. என்ன செஞ்சுருக்கோம்னா ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிறது 18 × 10⁻2 இருக்கா? அப்போ ஹோல் ஸ்கொயர் போடும்போது இதுக்கும் ஹோல் ஸ்கொயரும்ல 18 ஹோல் ஸ்கொயர். இந்த 18 × 2 வந்து அப்போ 18 10⁻4 ஆயிரும். புரியுதா? அவ்வளோதான். அல்ஜிப்ரா மெத்தட் ஈஸி. அப்போ இது வந்து 18 ஸ்கொயர் × 10⁻4 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை மல்டி பண்ணால் என்ன செய்யும்? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 0.4ன்னு வந்துடும். அப்புறம் இதை மல்டி பண்ணால் 6 போட்டால்
டெசிமல் ரிமூவ் ஆகிட்டோம். அப்போ தானே சால்வ் பண்ண முடியும். சொன்னோம்ல 18 ஸ்கொயருக்கு ஃபார்முலா தேவை 18 போடுவோம். 8 வந்து 64 6 அப்போ 8 1 8 அப்போ 144 கரெக்டு தானே. அப்புறம் ரிமைனிங் என்ன வரும் இதில் வந்து பார்த்தா அப்படின்னா 188 இது 1 அப்போ 4 அப்போ 2 3 என்னது 24 அப்போ இது வந்து 324 அப்படின்னு போட்டாச்சு. இங்கே 10 பவர் வந்து 4 அப்படி போட்டாச்சு ரைட்டா. இப்போ நம்ம சால்வ் பண்ணால் ஈஸியான ஆன்சர் எனர்ஜி நமக்கு வந்து வந்துடும். இப்போ நம்ம என்ன எதை கட் பண்ணோம்னா நான் கட் பண்ணலாம் பாருங்கள். 6 கட் பண்ண 166 5 6 30 ரிமைனிங் 2 இருக்கா 4 6 என்ன 34 24 4 6 20 ரைட்டா. அது 5 6 30 2 இருக்குது அப்போ 20 அப்போ புரியலைன்னா இங்கே தனியாக போட்டு டிவைட் பண்ணிங்க. இதெல்லாம் வருத்தப்படக்கூடாது. முடியும் டக்குனடி போட்டு இப்படி போனோன்னா 6 அப்போ 5 6 30 முடிஞ்சுதா. அதுதான் சொன்னேன் 2 அப்போ 4 அப்போ இதில் வந்து என்ன நமக்கு 4 6 20 வேலை முடிஞ்சால் இப்படி போடலாம். ஷார்ட் டைம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஷார்ட்டாக போடலாம். அப்போ என்ன செய்யணும் 54 எதையும் மல்டி பண்ணணும் நமக்கு வந்து 0.5 மல்டி பண்ணணும். நான் அதை மல்டி பண்ணிக்கிறோம் 54.4 அப்போ 4 4 16 4 5 எவ்வளவு நமக்கு வந்து 4 4 16 ரிமைண்டர் 1 இருக்குது 4 2 21 அப்போ என்ன வரும் இந்த ஒரு பாயிண்ட்டை கொண்டு வரணும். என்ன வரும் நம்ம 21.6 இந்த பாயிண்ட்டுக்குள்ள இந்த பாயிண்ட் ரைட்டாக புரிஞ்சு அந்த பாயிண்ட்டை போட்டிருக்கேன். அப்போ என்ன வந்துட்டு இங்கே பாயிண்ட் இருக்குல்ல அதாங்க போடணும். அப்போ 21.6 × 10 power 4 வருதா. ஒரு 0 எடுத்துட்டோம்னா 216 × 10 power 3 மீட்டர்னு வருது தான் டிஸ்டன்ஸு. ஆனால் ஆப்ஷனில் நமக்கு வந்து பார்த்தா என்ன இருக்குது 10 power 3 கிலோமீட்டர்னு ஆப்ஷன் இருந்துச்சு. 10 power 3 கிலோமீட்டர்னு அர்த்தம். கிலோ அங்கே மீட்டர் இருக்குது. அப்போ எஸ்எஸ்சி கூட என்ன வந்தாச்சு 216 என்னது நமக்கு வந்து கிலோமீட்டர். இதுதான் நமக்கு ஆப்ஷன் வந்திருக்கு. ஏன்னா 1000 மீட்டர் வந்து 1 கிலோமீட்டர் படிச்சிருப்போம். ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு நம்ம என்ன வந்து போய் பார்ப்போம். பார்க்கும்போது 216 ஃபஸ்ட்டே உட்காந்துருக்கு. அப்படி அடிச்சாச்சா ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. மற்ற பார்க்க வேண்டாம். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓகே முடிஞ்சுது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வந்து நமக்கு வந்தாச்சு ரைட்டா. அப்போ என்ன செய்யலாம் இது வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் வந்து நமக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 முடிஞ்சுதா ரைட். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு. A particle moves in a straight line position t is given by x square is equal to 2 plus t acceleration கேட்டிருக்காங்க. ஏன்னா ஏ கேட்டிருக்கு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் பொசிஷன் எக்ஸ்ன்னு கொடுத்தா நீ சந்தோஷமாக செஞ்சிடும். எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வருத்தப்பட வேண்டாம் அப்படி கொண்டு வந்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் is equal to 2 plus tனா நம்ம என்ன செய்ய வரோம் எக்ஸ் ஈக்குவல் என்ன செய்யலாம் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம் இல்லையா. எக்ஸ் ஈக்குவல் டு √2 + t ரைட்டா. சரி ஏன்னா எப்போவுமே ஆக்சிலேஷன் கேட்டாங்கன்னா என்ன செய்யலாம் அதுக்கு ஃபார்முலா என்ன தெரியும் dv/dt. அப்போ வெலாசிட்டி கண்டுபிடிச்சா தானே வர முடியும். வெலாசிட்டிக்கு dx/dt அவ்வளோதான். அப்போ dx/dt கண்டுபிடிச்சி இங்கே மேலே வரோம் முடியுது ஆன்சர் வரப்போகுது முடிஞ்சது ஈஸி. அப்போ இதில் இன்னொரு சின்ன டெக்னிக் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க. √x அப்படிங்கிறது x 1/2 போடணுன்னா அது அப்போ தான் இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் இங்கே வந்து 2 + t × 1/2 போட்டாச்சு. அப்போ மொதல் வெலாசிட்டி அடுத்த பக்கம் போய் கண்டுபிடிப்போம். இப்போ வெலாசிட்டி விசி கூட என்ன வரும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தா அப்படின்னா dx/dt இல்லையா dx/dt சரியா. அப்போ இதில் வந்து d அப்படின்னு போட்டு dtன்னு போட்டு எக்ஸுக்கு பதிலாக உள்ள வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக நமக்கு என்ன வந்துச்சு இங்கே வந்து நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படிங்க பார்த்துக்கோங்க 2 + t அப்படி தான் போட்டுக்கோம் ரைட்டா. அப்போ இந்த இடத்துல வந்து 2 + t இந்த ஹோல் பவர் 1/2. ஏன்னா டிஃபரன்சியேஷன் ஆகினா ஃபார்முலா வச்சுருக்கோம் y = x பவர் n அப்படின்னா dy/dx = nx n பவர் -1 புரியுதா. பவரில் -1 போடுறதா இதுதானே ஃபார்முலா ரைட்டா. அவ்வளோ அந்த ஃபார்முலா போட்டு வேலை முடிச்சியா ரைட். அதை தான் இங்கே மெயினாக வந்து பார்க்கணும். பவர் -1 இதே மெத்தடில் இங்கே வந்து நீங்கள் போடுங்க வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே என்ன அப்படின்னா என்ன இருக்குது பவர் எண்ணுக்கு பதிலாக யார் உட்காந்து இங்கு மாற்றி போடாமல் கொஞ்சம் மைண்டில் செட் ஆகும் இல்லையா. எண்ணுக்கு பதிலாக உட்காந்துருக்கு எக்ஸுக்கு பதிலாக 2 + t உட்காந்துருக்கு. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அப்போ நம்ம என்ன செய்வோம் டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னே இங்கே எண்ணுங்க முன்னால் வந்துட்டால் 1/2 2 + t அப்படியே போடுங்க 2 + t போட்டாச்சா ரைட். அப்போ வந்து எண்ணுக்கு பதிலாக மறுபடியும் 1/2 -1 அவ்வளோதான். இந்த டீக்கு டிஃபரன்ஸ் பண்ணால் 1ன்னு வருது. அப்போ அதை விட்டுடலாம். சப்போஸ் இது t² உள்ளதுன்னா 2tன்னு போடணும் இண்டுன்னு ரைட்டா. அவ்வளோதான். இதான் டிஃபரன்ஸ் டெக்னிக்ஸ். இதெல்லாம் இது ஃபஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் நம்ம வந்து பழைய வீடியோவில் சொல்லியிருப்போம். அதை போய் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நாலேஜ் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ரைட். அப்போது இங்கே மேலே தலையில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 -1 செப்பரேட் பண்ணது -1/2 வந்துடும் என்ன ரைட். அவ்வளோதான். ஏன்னா எல்சிஎம் தான் 2 இங்கே வரும். அப்போ என்ன வந்துடும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1 - 2/2ன்னு வந்துடும். அப்போ என்ன வந்தாச்சு 1 - 2 வந்து -1/2 வந்தாச்சா அவ்வளோதான் ரைட். அப்போ நமக்கு வந்து ஆன்சர் என்ன இருக்குது 1/2 வெலாசிட்டி தான் வந்திருக்கேன்னா 2 + என்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா t அப்படி வந்து என்ன வந்தாச்சு வந்து -1/2 வந்துட்டா -1/2. அப்போ என்ன கிடச்சிருக்கு இப்போ நமக்கு வந்து வெலாசிட்டி தான் கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு என்ன ஒன்று ஆக்சிலரேஷன் வேணும் இல்லையா. அதானே பெரிய பிரச்சனை. அதானே கேட்டான் வெலாசிட்டி கேட்டால் சந்தோஷமாக விட்டு போயிடலாம்னா சரி ஒன்றும் பிரச்சனையில் போடலாம். அப்போ ஆக்சிலரேஷன் ஏசி கூட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா dv/dt அப்படின்னு போடணுமா. வெலாசிட்டி எழுதிக்கோங்க. வெலாசிட்டி ஃப்ரண்ட் பேஜில் என்ன பார்த்தோம் வெலாசிட்டி = 1/2 அப்படி தான் பார்த்தோம். t + என்ன வந்தாச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் 2 + t போட்டோமா இல்லை இந்த பக்கத்தில் போட்டிருப்போம். இந்த 2 + t -1/2 அப்படி போட்டுற வேண்டியது தானே ரைட். அதை அப்படி கரெக்ட் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். 2 + t -1/2 இது ஃப்ரண்ட் பேஜில் வந்து அப்படியே நம்ம எடுத்துருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை சரியா ரைட். இப்போ வந்து போடுவோம் கரெக்ட்.
இப்போ நமக்கு வந்து ஆக்சிலேஷன் இந்த ஃபார்முலா இந்த விக்கு பேரில் பண்ணுங்கள். அப்போ ஏஸ் ஈக்குவல் டு இங்கே d/dt ஆஃப் போட்டு ப்ராக்கெட்டில் போட்ட வேண்டியது 1/2. அப்போ 2 + t ஹோல் பவர் மைனஸ் என்னது இதில் வந்து -1/2 ரைட்டா. அப்போ நம்ம அந்த ஃபார்முலா பார்த்தோம்ல y = x பவர் n, அதான் ஃபார்முலா இன்னொரு கூட எழுதிக்கோ. y = x பவர் n dy/dx என்னது இது ஃபார்முலா. n × x n பவர் மைனஸ் n முன்னால் வரும், தலையில் உள்ள பவர் ஒன்று குறையும், அவ்வளோதான் டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ் ரைட்டா. அப்போ என்ன செய்யும், இதில் வந்து ஏற்கனவே 1/2 இருக்குது, அது அப்படி போட்டுருவோம். டிஃபரன்ஷியல் பண்ணி டிவைட்லாம் வராது, வேலை முடிஞ்சிடும், ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு இந்த ஃபேக்டர் வரக்கூடாது. 1/2 இங்கே உள்ள போட்டிருக்கோம், இது இங்கே வரும்போது -1/2. அப்போ இங்கே எனக்கு ப்ராக்கெட் விட்டு 2 + tன்னு போட்டு இங்கே வந்து என்ன இருக்குது, எண்ணுக்கு பதிலாக -1/2 இருக்குது, ஒரு -1. இந்த எண்ணுக்கு பதிலாக மைனஸ் என்னது 1/2 புரிஞ்சுதா. எண்ணுக்கு பதிலாக -1/2 போட்டிருக்கோம். இந்த -1 அப்படி போட எண்ணுக்கு பதிலாக போட்டு இந்த -1 அப்படியே ஃபார்முலா அப்படி போட்டிருக்கேன், வேறு எதுவும் நான் வந்து செய்யலைன்னா. இது இன்னொரு கூட தெளிவாக சொல்லுங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இந்த இடத்துல குழம்பிடாதீங்க. என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ஃபார்முலாவில் எண் இருக்கா, எண்ணுக்கு பதிலாக இங்கே வச்சால இது எண், அப்போ இந்த எண்ணை முன்னால் போட்டேன், இது கான்செப்ட் வெளியே விட்டுங்க, பிரச்சனை இல்லை. அப்போ அதுக்கு அடுத்தாக்கில் இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது 2 + t இருக்கா, அப்படி போட்டேன். எக்ஸுக்கு பதிலாக போட்டேன்னா இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குது, இந்த -1/2 இருக்குது, இந்த -1 போடாது, அவ்வளோதான் முடிஞ்சது. இதுதான் புரிஞ்சுதா, ரொம்ப ஈஸி ரைட். அடுத்த கொண்டு இங்கே கூட மாற்றிக்கிறோம், வேறு எங்கே மாற்றி போடுவோம் நெக்ஸ்ட். அப்போ இதில் வந்து பார்த்தா 1/2 -1/2 என்னது நமக்கு தெரிஞ்சதான -1/4 வந்துட்டா ரைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் -1/2 -1 எல்சிஎம் மட்டும் தான், இங்கே மைனஸ் இங்கே வந்து -3/2 வந்து கேட்டால் இது வந்து -3. அப்போ இதில் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல வந்து 2 + t அப்படின்னு போட்டு என்ன செஞ்சலாம், -3/2 2 + t மட்டும் மைனஸ் இதில் வந்து பார்த்தா நமக்கு வந்து 3/2 வந்திருக்கா. அப்போ ஆக்சிலேஷன் வேல்யூ இப்படி வந்தாச்சு, என்ன -1/4 2 + t என்னது நமக்கு வந்து பார்த்தோன்னா என்ன இதில் வந்து பார்த்தோன்னா 3/2 வந்துட்டு ரைட்டா ரைட். அப்போ எழுதுவோம் அதை வந்து. அப்போ என்ன வந்தாச்சு, ஏஸ் ஈக்குவல் டு என்ன வந்தாச்சு -1/4 அப்படின்னு வந்துட்டு என்ன வந்திருக்கு, இண்டு என்ன வந்து நமக்கு வந்து பார்த்தா நாங்கள் வந்துருக்கலாம் 2 + t எதனா வந்துருக்கு 2 + t 3/2 2 + t நமக்கு என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3/2ன்னு வந்தாச்சு, -3/2 ரைட்டா. ஆப்ஷனை பார்ப்போம் வந்திருக்கான்னு ரைட், போய் பார்ப்போமா ரைட் பார்ப்போம். ஆப்ஷன் எந்த ஆப்ஷனும் இப்படி வரல. உடனே இப்படி ஆப்ஷன் வரலையே நம்ம தப்பாக செஞ்சு தளர்ச்சி அடைஞ்சிட வேண்டாம். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் x³ இருக்குது, இது x³ x² அப்படி வருது, அவ்வளோதானே. அப்போ தான் நமக்கு ரிலேஷன் இருந்தார்கள், அதை வச்சு போட்டுற வேண்டியது. என்ன ரிலேஷன் இருக்குது, x² 2t இருக்கா, அதை வச்சு நினைஞ்சலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் x கொண்டு வந்துடலாம். ஒன்று வெக்ஸ் ஆகி அடுத்து 4-5 கொஸ்டின் தப்பாக செஞ்சு மார்க் 20 குறைஞ்சிட வேண்டாம். டென்ஷனாகவும் ஈஸியாக யோசிச்சு பாருங்க, ஆன்சர் போடலாம். அதான் கொடுத்துருக்காங்களா அப்புறம் பயப்படுது. ஆப்ஷன் வரல, பட் ஆன்சர் கரெக்ட் தான். அப்போ x² என்ன வந்தாச்சு 2 + t. அடுத்தான் கொடுத்ததை நம்மளாக நம்மளால் எதுவுமே போட முடியாது இல்லை ரைட்டா. அப்போ x², அப்போ இந்த ஃபேக்டரில் எங்கே 2/2 வருதோ அதில் x² போடணும். அப்போ ஸ்கொயர் ரூட் 2 வகைடு x என்னது 2 + t ரூட். அவ்வளோ ஸ்கொயர் ரூட் அப்படி தானே, இந்த பங்காரு x² 2 + tனா x ரூட் வரப்போகுது. ரூட்டை தான் என்ன சொன்னேன் வேண்டா, ரூட்டை வந்து எப்படி பண்ணணும் 2 + t 1/2 அதை மைண்டில் செட் பண்ணிக்கணும்னா அப்போ தான் ஒழுங்காக நினச்சி மார்க் வாங்க முடியும். நீ இப்போ பாரு, இப்போ என்ன செய்யணும்னா இங்கே எல்லாம் ப்ளஸுக்கு வந்துருக்கு, இங்கே மைனஸ் இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டாம். x பவர் -1/2 நம்ம என்ன செய்யலாம் 1/x 1/2 எழுதலாம்ல ரைட்டா. அப்போ இது எப்படி போட போகிறோம், ஏசி கூட இந்த போட்டோம்னா -1/4 போட்டு இது எப்படி எழுதலாம் 1/, அப்படின்னு போடலாம்ல. 1/ன்னு போட்டால் என்ன செய்ய பார்த்தீங்களா 2 + t × 3/2 வந்து எப்படி 3/2 வந்தால் இதுக்கு ஒரு அருமையான ஃபார்முலா இருக்குது சொல்லேன். எப்போவுமே வந்து x 3/2 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா அல்ஜிப்ராவில் x பவர் 1 எப்படி x 1 + 1/2 போடலாமா. 3/2 1.5 தானே, 1.5 எப்படி எழுதலாம் 1 + 1/2 எழுதலாம்ல. அப்போ அல்ஜிப்ராவில் நமக்கு தெரியும் எப்படி எழுதிக்கலாம், x1 x பவர் 1 × x பவர் 1/2ன்னு போட்டுக்கலாம் ரைட்டா. அப்படி அல்ஜிப்ராவில் இப்படி செய்யலாம்ல. அதனால் அல்ஜிப்ரா ஃபார்முலா நம்ம சின்ன கிளாஸ் படிச்சுப்பே எப்படி அப்படின்னா அல்ஜிப்ரா ஃபார்முலா அங்கே வேடவங்க எரிச்சலாக இருக்கும், பட் ஃபார்முலா ஈஸி தான். x பவர் a × x பவர் bன்னு வந்துன்னா என்ன செய்ய தெரியுமா, அந்த பேஸ் இருக்குல்ல அது எக்ஸ்னு போட்டு தலையில் பவரை ஆட் பண்ணணும், இதுதான் ரூல்ஸ். அதுதான். அப்போ x + a + bனா x(a) x(b)ன்னு போடலாம். அதுதாங்க செஞ்சுருக்கோம். 3/2 1/2 1 + 1/2ன்னு போடலாம்ல ரைட் தானே, கரெக்டாக. அப்போ போட்டு என்ன செய்யலாம், இது வந்து இப்படி டிவைட் பண்ணி எழுதிக்கலாம் x பவர் 1 x பவர் 1/2 கரெக்டாக. அதைத்தான் இங்கே செய்ய போகிறோம். அப்போ அடுத்த பக்கம் போவோம். இப்போ அடுத்த பக்கம் நம்ம போனால் அங்கே என்னாச்சு ஏஸ் = -1/4 அப்படி இருக்கு ரைட்டா. இந்த கீழே என்ன இருக்குது, இதில் வந்து பார்த்தோன்னா 2 + t 3/2 எப்படி எழுதலாம், என்ன போட்டோம்ல x 3/2 x பவர் 1 x பை 1/2. அப்போ 2 + x பதில் யார் உட்காந்துருக்கா 2 + t உட்காந்துருக்கு, அப்படி போடுங்க. அப்போ அதை போட்டால் என்ன செய்யலாம், இந்த இடத்துல வந்து 1/ன்னு போட்டு 2 + t இன்று மறுபடியும் ஒரு 1/, 1 தான் 1 1 தான் பார்த்து அப்படி என்ன 2 + t 1/2 போட்டோமா. இப்போ நம்ம அப்போ சொன்னோம்ல அதை அப்படி பாருங்கள், என்ன சொன்னோம் இந்த சொல்லியிருக்கோம் x² 2 + t எக்ஸ்னா 2 + t ரூட் நான் சொல்லியிருக்கோம்ல. இந்த இதை அப்படி அடுத்த பக்கம் எழுதுனா வேலை முடிஞ்சது. அப்போ x² 2 + t
அப்போ என்ன சொல்லுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் அவனே கொடுத்தது 2 + t ரைட்டா. எக்ஸ் அப்படின்னா என்னது 2 + t ஸ்கொயர் ரூட் வரும், ஸ்கொயர் ரூட் வந்து 1/2ன்னு சொல்லலாம். இப்போ அப்படி போட்டோன்னா ஆன்சர் வந்துடும் பாருங்க. இப்போ -1/4 இன்டு என்னாச்சு இது ஒன்று இருக்கலாம், அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா 2 + tக்கு தான் இது, 1/, கிடையாது. அப்போ 2 + tக்கு இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்டு இங்கே என்னது 2 + t 1/2 1/2 எக்ஸ் வந்திருக்கா. அப்போ 1/x எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் க்யூப். அப்போ ஏசி கூட என்ன வந்தாச்சுன்னா நமக்கு என்ன வந்துச்சு -1 கீழே என்ன உட்காந்துருக்கு 4 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப். அப்போ ஏசி ஈக்குவல் டு மைனஸ் என்னது 1/4 எக்ஸ் க்யூப். இப்போ ஆன்சர் வந்திருக்கா போய் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ரைட் பார்த்துக்கணுமா, பார்த்தா தெரிஞ்சுக்கணும் போட்டு கரெக்டாக அப்படி ஆப்ஷனுக்கு பண்ணிவிட்டு மாற்றிட்டோம் பாருங்கள். -2/2 வராது, கட் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டா என்ன வந்திருக்கு -1/4 எக்ஸ் க்யூப் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. அப்படி தான் நமக்கு என்ன வந்துச்சுங்க பாருங்கள். ஆப்ஷன் ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க எப்படி வந்திருக்கு. நமக்கு வந்து பார்த்தோன்னா -1/4 எக்ஸ் க்யூப். அப்போ அதுதான் நமக்கு வந்து ஆப்ஷன். அப்போ டக்குன்னு என்ன செய்யலாம், அந்த ஆப்ஷன் என்ன செய்யலாம் நம்ம வந்து ஓகே பண்ணி விட்றலாம். அப்போ இதுதான் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். மற்றெல்லாம் நினச்சா வராது, பார்க்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. இதெல்லாம் நினச்சா வராது, ஸ்கொயரில் வந்துட்டு இதுவும் வராது, மைனஸே காணும். அப்போ இதுதான் ஆப்ஷன் வந்து 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா. சரி, அப்போ இந்த கொஸ்டின் நமக்கு வந்து தெரிஞ்சாச்சு. ஆப்ஷன் வந்து என்ன தெரிஞ்சாச்சு நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் என்னச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன். அப்போ வந்து ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் நமக்கு வந்து 2. ரைட், நெக்ஸ்ட் கிளாஸ் மட்டும் பார்ப்போம்.